கன்னிராசி நேர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி லாபத்தில் வரப்போகிறார். அதனால் லாபகரமான வருடமாகத்தான் அமைய போகுது. கூடவே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். நமக்கு எந்த கிரகம் இந்த வருடத்தில் கொஞ்சம் சாதகமற்று இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான். நம்மளுடைய ராகு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறவர் 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த பராபவ வருடம். குரு பகவானும் கேத்து பகவானும் சேர்ந்து லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இருக்காது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டிற்கு இதுவரையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தவர்கள், முயற்சித்து தோற்று போனவர்கள் எல்லாருக்குமே வேலை இல்லாத திண்டாட்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மனதிற்கு பிடித்த மாதிரி ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆகவே இந்த வருடத்தில் கன்னிராசி அன்பர்கள் என்னென்ன ஆன்மீக பிரயாணங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பெற்றோர்களிடத்திலிருந்து வரக்கூடிய சொத்து அனைத்தையும் இந்த வருடத்தில் ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பலம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் கேத்து பகவானும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பள்ளி பருவத்தில் உயர்கல்வி படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அயல்நாடு சென்று படிக்கக்கூடியது, இவர்களுக்கு வர வேண்டிய அந்த கிராண்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் இது எல்லாம் தடையில்லாமல் வருவதற்கான ஒரு காலம். 4ஆம் இடத்திற்கான குரு பகவானும் 7ஆம் இடத்திற்கான குரு பகவானும் லாபத்தில் கேத்துவுடன் அமர்ந்திருக்கிறார். காதல் திருமணங்கள் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் கைகூடும். குறிப்பாக சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இது கைகூடக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது பராபவ வருடத்தில். இந்த வருடம் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இதுவரையில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதனால் கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். பல நாட்களாக தூக்கமின்மை மற்றும் தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணலாம். ஐப்பசி மாதத்தில் மாறக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு மன அமைதியும் நல்ல உறக்கத்தையும் கொடுக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அரசாங்க உத்தியோகம் விரும்புபவர்கள் மற்றும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வருடத்தில் அந்த ஆசை நிறைவேறும். ஆடி, ஆவணி, புரட்டாசி ஆகிய மாதங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு மிகச்சிறந்த மாதங்களாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஆடி, ஆவணி மாதங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குவதோ மாற்றுவதோ மிகச் சிறப்பாக அமையும். விவசாயிகளுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். இதுவரையில் விவசாயிகளுக்கு இருந்து வந்த மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டம் தீரக்கூடியதாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் முதலீடுகள் எல்லாமே வெற்றியடையும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் மற்றும் தங்கம், வெள்ளி இதில் இருக்கக்கூடிய முதலீடுகளும் உங்களுக்கு இரட்டிப்பாகலாம். புதிய வீடு கட்டுவது மற்றும் வீடு வாங்குவது, மாற்றுவது இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜனவரி மாதம் 2027ஆம் தேதியிலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். தை, மாசி, பங்குனி ஆகிய மாதங்கள் சாதகமான மாதங்கள். கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் அம்மன் ஆலயங்கள், குறிப்பாக சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனும் உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியும் இந்த வருடத்தில் சென்று வணங்கினால் உங்களுக்கு கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும்.